அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ரமேஷ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது முழுக்க தளபதி விஜய் ரசிகர்களையும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணாவையும் முழுக்க ஒருமையில் விமர்சிக்கும். ஒருமைனா தெரியும் நினைக்க, ஒருமையில் நம்ம சில விஷயங்களை பேசக்கூடாது, சில விஷயங்களை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி தான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சிக்கலாம், பட் அது விமர்சிப்புங்கிறது ஒருமையில் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய விஷயம். நீங்கள் டைரெக்டாக கட்சி ரீதியாகவோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ என்ன மாதிரி நீங்கள் பேசலாம், பட் ஒருமையில் பேசக்கூடாது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். ஸோ அப்படி ஒருமையில் பேசுகிறவங்களுக்கு, ஒருமையிலாம் மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக ரொம்ப ஆபாசமாக அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள மூக்க நுழைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தமிழக முதலமைச்சரையும் விஜய் ரசிகர்களையும் முழுக்க ஒருமையில் பேசக்கூடிய அந்த ஒரு சில நபர்களுக்கு தான் இந்த காணொளி. ஸோ இந்த சேனலில் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட ரசிகர்களையும் தளபதி விஜய் அண்ணாவே விமர்சிக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த சேனலில் நம்மளுடைய வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பேசிடுவோம். நம்ம சாட்டை துரைமுருகன் அண்ணா பேசியிருந்தார், விஜய் ரசிகர்லாம் என்னோட காலில் விழுங்க, நான் விஜய் அண்ணாவை பேசுகிறத நிப்பாட்டுறேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் உங்களை மாதிரி ஒருமையில் நாங்கள் பேச தெரியாது, பேசவும் மாட்டோம், அப்படி நாங்கள் வளர்க்கப்படலை, அப்படி எங்கள் அண்ணா எங்களுக்கு சொல்லியும் தரலை. இப்போ நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் விஜய் ரசிகர் காலில் விழ வேண்டாம், தளபதி விஜய் அண்ணாவோட காலில் விழுந்துருங்க, உங்களை பற்றி பேசுகிறத நான் நிப்பாட்டுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், நான் தப்பாக பேசியிருந்தேன், அதுக்கு பகிரமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் அதே நேரம் உங்கள் அண்ணன் பேசும்போது எங்கே பிடுங்க போனீங்க? உங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் பேசும்போது எங்கே பிடுங்க போனீங்க? அந்த கேள்விக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். போன ஆட்சியில் நான் சீமானனுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் தளபதியோட உண்மையான ரசிகர், டிவிக்கோட தொண்டை நிற்போம். சீமானனுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். அன்னைக்கு சாட்டை துரைமுருகன் பேசுனது என் கண்ணில் பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். ஸோ இந்த தேர்தலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மக்களே உங்களுக்கு என்னத்தை காட்டணுமோ அதை சிறப்பாகவும் தரமாகவும் காட்டிட்டாங்க. தற்கூரி பண்ண வேலைகளை பார்த்தியா? அனில் குஞ்சி பார்த்த வேலைகளை பார்த்தீங்களா? டேய், நாங்கள் தற்கூரி தான்டா, நாங்கள் தற்கூரி தான், ஒத்துக்கிறேன். தற்கூரிலாம் ஒன்று கூடனா என்ன ஆகும்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்களே. 20 வருஷம் ஒன்றும் கத்திக்கிட்டு இருக்காரா? ஏன் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியல? ஸ்ட்ரைட்டாகவே உங்கள்கிட்ட தான் கேட்கேன். சீமான் அண்ணா, உங்கள் மேலே எனக்கு தனி மரியாதை இருக்குது. நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி சாட்டை துரைமுருகன் தான். நீங்கள் தளபதி விஜய் அண்ணா காலில் விழுந்துருங்க, நாங்கள் உங்களை பற்றி பேசுகிறத நிப்பாட்டுறோம். முடியுமா உங்களால்? கையில் ஒரு மைக்கு, ஒரு கேமரா கிடச்சா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவேனே. ஏன்னா யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதனே. நீ குறைச்சி மதிப்பிட்டதுனால தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு உலக மக்களுக்கே தமிழக மக்கள் எடுத்து. விஜய் ஒரு நடிகன், விஜய் ஒரு சினிமாக்காரன், விஜய் ஒரு கூத்தாடி. ஆமாம், அவர் கூத்தாடி தான். ஏன் கூத்தாடிகளை நாட்டை ஆளக்கூடாது சட்டம் இருக்கா? அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தானே. இந்த ஜனநாயக நாட்டில் அவருக்கு உரிமை இல்லையா? நீங்கள் வரலாம், நான் வரலாம், யாருனாலும் வரலாம். அதுக்கு பணமோ பவரோ அவசியம் கிடையாது, முகம் அவசியம் கிடையாது. தன்னம்பிக்கை இருந்தால் போதும், முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நான் விஜய் அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ விஜய் அண்ணா ரசிகர்கள், உண்மையான விஜய் அண்ணா ரசிகர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சாட்டை துரைமுருகன் அண்ணா கண்ணில் படுற வரைக்கும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அண்ணன் மாதிரி எங்களுக்கு தகாத வார்த்தையாக ஒருமையில் பேச எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் அண்ணன் கேட்டார்ல பிடுங்குவாருன்னு, பிடுங்கிட்டாரா? இப்போ விஜய் அண்ணன் பிடுங்கிட்டாரா? உங்கள் அண்ணன் என்னத்தை பிடுங்கண்ணா? என்னத்தரா பிடுங்கண்ணா? உங்கள் அண்ணன் சும்மா பேச வந்துட்டான், தற்கூரின்னு. இப்போ தற்கூரி பண்ண சம்பவம் என்னன்னு வரலாறு சொல்லும். அந்த வரலாறில் இடம் பிடிச்சாச்சு. திரைமுகத்தினாலையும், விஜய் நடிகர் அப்படிங்கிறனாலையும், விஜய் ஒரு பெரிய நல்ல வசதி உள்ளவர், நல்ல பணம் உள்ளவர் தான். அவர் உழைச்சாரு, கஷ்டப்பட்டார், பணம் கொண்டு வந்தார். உங்களை மாதிரி திறநிதி வாங்கி பிச்சை எடுக்கலை. திறநிதிங்கிற பேரில் பிச்சை எடுக்கலடா, வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ நாள் நானும் பேசக்கூடாதுன்னு அவ்வளோ பொறுமையா ஆனால் என்னையும் பேச வச்சுட்டீங்க பார்த்தீங்களா? நம்ம தலை அஜய் சொன்ன மாதிரி எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறது? சாட்டை துரைமுருகன் அண்ணா, திரும்பவும் கேட்குறேன், இதுக்கப்புறம் யார் என்ன அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக பேசினா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மிரட்டல் கிடையாது, எச்சரிக்கை.
யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் சீமான் அண்ணனுக்கும் இந்த நேரம் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். சீமான் அண்ணனுக்கு ஒரு போனோட்டம் நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற முறையில் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த சாட்டை துரைமுருகன் அண்ணா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல வின் பண்ண மாட்டீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. அவரை எங்கேயாவது தலைமறைவு பண்ணுங்க, இல்லைன்னா கட்சியை விட்டு தூக்குங்க. அவர் கட்சியிலே கிடையாது, எந்த தொகுதியிலும் கிடையாது, தொகுதியும் கொடுக்கல, அது வேறு விஷயம். அவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு அவரை எல்லா வேலையும் முடிஞ்சிடும், புரியும் நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். இதை நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருக்கனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம். மீண்டும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய விஜய் ரமேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.